வெங்காயம் தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணாமையே சூப்பரா சப்பாத்திக்காக நான் சிக்கன் கிரேவி பண்ணிருந்தேன். அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கொஞ்சம் ஆயில்ல தேவையான அளவுக்கு சிக்கன் போட்டுட்டு கூடவே மஞ்சள் பொடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்லே வச்சிடலாம். நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா கூடவே ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு கூடவே பெப்பர் பொடி, பெருஞ்சீரக பொடி, மல்லி பொடி, தேவையான அளவுக்கு காரத்துக்கு வத்தல் பொடி இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கரம் மசாலும் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சிம்லே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது தண்ணிலாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா அப்பப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி கிண்டி அந்த மாதிரி விட்டு பார்த்துக்கணும். சைட் பை சைடு நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் சீக்கிரமா குக் பண்ண முடியும். எல்லாருக்கும் பசிக்கும்ல, அதனால நைட் டைம் குக்கிங் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். குழந்தையும் மேனேஜ் பண்ணிட்டு அவ வேற சைட் பை சைட் சப்பாத்தி போடுறாலாம், அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா இது லைட்டா ஓரளவுக்கு குக் ஆகி நல்லா எண்ணெல்லாம் பிரிஞ்சு வர டைம்ல இது கூடவே டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் ஊற்றிக்கிட்டேன். கிரேவி திக்னஸ் கிடைக்கிறதுக்காக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். இவ்வளவு குக் ஆனோடனே சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடி.